உங்க பொண்ணோட சாவை பத்தி விசாரிக்க வந்திருக்கேன். துக்கம் விசாரிக்க வந்தியா, துப்பறியா வந்தியா? உங்க பொண்ணு கிணத்துல கால் தவறி விழல. ஆமா, கால் தவறி விழல. நீங்க தான் விழ சொன்னீங்க. ஆமா, விழ சொன்னேன். அவளை யாரும் காப்பாற்ற கூடாதுன்னு தடுத்துட்டீங்க. ஆமா, தடுத்துட்டேன். அதனாலதான் செத்துட்டா. ஆமா, செத்துட்டா. அதான் எல்லாம் கரெக்டா சொல்றியா, அப்புறம் என்ன விசாரணை? இதுவரைக்கும் நடந்ததெல்லாம் உங்களுக்கு தெரியும். இனிமே நடக்க போறது எனக்கு தான் தெரியும். ஓஹோ, என் பொண்ணோட சாவுக்கு நான் தான் காரணம்னு என்ன அரெஸ்ட் பண்ண வந்திருக்கியா வாஞ்சிநாதா? எனக்கு சொந்தமான வாட்ச் நான் உடைச்சேன், என்ன பண்ணுவ? எனக்கு சொந்தமான டெலிபோன் நான் உடைச்சேன், என்ன பண்ணுவேன்? எனக்கு சொந்தமான டேப் ரெக்கார்டர் நான் உடைச்சேன், என்ன பண்ணுவேன்? அரெஸ்ட் பண்ணுவியா? முடியாது இல்ல. எனக்கு சொந்தமான பொண்ணு சாகரேன்னா விட்ட செத்துட்டா, அதுக்கு மட்டும் எப்படி அரெஸ்ட் பண்ணுவேன் சொல்லு? ஏன்டா டிவி போட்டு உடைக்கிற? ஏன்டா எல்லாத்தையும் போட்டு உடைச்சிட்டு இருக்க? இப்ப டிஜிபிக்கு போன் பண்ணி வீட்டுக்குள்ள புந்து கலாட்டா பண்றான்னு உன் மேல கம்ப்ளைண்ட் பண்ணி உள்ள தள்ளல? உங்களுக்கு சொந்தமான பொருளை நான் உடைச்சதும் உங்களுக்கு கோபம் வருதுல்ல? அரெஸ்ட் பண்ணி உள்ள தள்ளிவேங்கிற அளவுக்கு ஆத்திரம் வருதுல்ல? இன்னொருத்தனுக்கு சொந்தமான பொண்ணை நீங்க சாகடிச்சிருக்கீங்களே, உங்களை அரெஸ்ட் பண்றதுல என்ன தப்பு? நான் பெத்த பொண்ணு அந்த பரதேசி பயலுக்கு எப்ப சொந்தமாவா? என் பொண்ணு என்ன அவனுக்கு பொண்டாட்டியா? அவங்க ரெண்டு பேருக்கும் ரெஜிஸ்டர் மேரேஜ் ஆயிருச்சு. இப்போ உங்களை அரெஸ்ட் பண்ணலாமா? இன்னைக்கு சாயந்தரம் என் ஜாதிக்காரங்களோட கோட்டையை நோக்கி வீரப்பயணம் போற தெரியுமில்ல? பார்த்தேல சிட்டி ஃபுல்லா கட் அவுட்டும் போஸ்டரும் பார்த்துட்டு தான் வந்தேன். இதுவும் வீரப்பயணம் தான். கிளம்பு. கட்சி ஆபீஸுக்கு போன் போடுறான். அதான் போனை உடைச்சிட்டியா? போயா வேட்டியா வருதுடா. வாஞ்சிநாதா, 2 கோடி மக்களுக்கு நான் தலைமையா. போலீஸ் ஜீப்ல வந்தா கேவலமாடியா, என் வண்டியில வந்துடுறையா. சுப்பிரமணியன் சார், என்ன சார் அவன் வண்டியில் அனுப்புறீங்க? எனக்கு தெரியும். எஸ் சார்.